வணக்கம். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி தாங்க நம்ம கல்விக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அதோட பேரு தான் கலை திட்டம், அதாவது கரிக்குலம். நம்ம என்ன கத்துக்கிறோம், ஏன் கத்துக்கிறோம், எப்படி கத்துக்கிறோம்னு எல்லாத்தையும் முடிவு பண்ற இந்த ப்ளூ பிரிண்டோட ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்கோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம படிச்ச அந்த பாடங்கள் எல்லாம் எங்கேந்து வந்துச்சு, இதை யாரு முடிவு செஞ்சாங்க? இந்த கேள்வி நம்ம மனசுல எங்கேயோ ஒரு மூலையில இருந்துகிட்டே தானே இருக்கு. அதுக்கான பதில் இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு: கலை திட்டம். இது ஏதோ சும்மா எழுதின லிஸ்ட் கிடையாது. தேசிய கல்வி நிறுவகம் மாதிரியான பெரிய அமைப்புகள் ரொம்ப கவனமா உருவாக்குற ஒரு விரிவான திட்டம். சொல்லப்போனா நம்மளோட கற்றல் பயணத்துக்கான ஒரு முழு ரோட் மேப் இதுதான். சரி, கலை திட்டம்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறது இருக்கே, அது அவ்வளோ சுலபம் இல்ல. இது ஏன் இவ்ளோ சிக்கலா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் படி. 1949லயே ரால்ஃப் டேலர் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காரு. கலை திட்டம்னா வெறும் பாடங்களோட லிஸ்ட் மட்டும் கிடையாதான், அது ஒரு மாணவரோட தொடர்ச்சியான வளர்ச்சிக்காக சரியா திட்டமிட்டு வழிகாட்டி கொடுக்கப்படுற அனுபவங்களோட தொகுப்பு. இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை வழிகாட்டப்பட்ட வளர்ச்சி. அதாவது கல்வி தானா நடக்காது, அது ஒருத்தரால கவனமா செதுக்கப்படுது. அடுத்து ஹில்டா டாபாவோட பார்வை இன்னும் ஒரு படி மேல போகுது. அவங்க கலை திட்டத்தை ஒரு ப்ரொபோசல், அதாவது ஒரு முன்மொழிவுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இது ஒரு ஃபைனல் ரூல்ஸ் புக் கிடையாது. இதை கிளாஸ் ரூம்ல செயல்படுத்தி பார்த்து அதுல இருக்கிற நல்லது கெட்டதை தொடர்ந்து ஆராய்ஞ்சு இன்னும் பெட்டரா மாத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஜான் கேர் இன்னும் ஒரு படி மேல போய் இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பாக்குறாரு. பள்ளியோட வழிகாட்டுதல்ல ஒரு மாணவருக்கு கிடைக்கிற எல்லா திட்டமிடப்பட்ட அனுபவங்களும் கலை திட்டம்தான் என்கிறாரு. அதாவது பாடங்கள், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், ஏன் அசம்பிளில நிக்கிறது கூட இதுல அடங்கும். அப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் கொடுக்கறதே ஏன் இவ்ளோ கஷ்டம்? ஏன்னா கலை திட்டம்ங்கிறது ஒரு பெரிய கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி. ஒரு பக்கம் பெத்தவங்க டீச்சர்ஸ் எடுப்பாங்க, இன்னொரு பக்கம் அரசாங்கம் எடுக்கும். இந்த பக்கம் பாரம்பரியம் வேணும்னு ஒரு குரூப், அந்த பக்கம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேணும்னு இன்னொரு குரூப். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த வேகமா மாறுற உலகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்குறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால். சரி, இந்த சவால்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஒரு சிறந்த கலை திட்டம்னா அது எப்படி இருக்கணும்? ஒரு ஐடியல் எஜுகேஷன் ப்ளூ பிரிண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் வாங்க பார்க்கலாம். ஒரு நல்ல கலை திட்டம்னா முதல்ல அது பசங்களோட நிஜ வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது, எல்லா பாடங்களும் தனித்தனியா இல்லாம ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கணும். மூணாவது, எல்லா விதமான மாணவர்களுக்கும் ஏத்த மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். நாலாவது, வெறும் மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம திறன்களையும் பர்சனல் டெவலப்மெண்ட்டையும் வளர்க்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா எந்த பாகுபாடு இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு போற மாதிரி இருக்கணும். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மைய புள்ளிக்கு வந்துட்டோம். கலை திட்டத்தை உருவாக்க ஒரே ஒரு வழிதான் கிடையாது. உண்மையில 5 விதமான தத்துவங்கள், அதாவது 5 அப்ரோச் இருக்கு. இது ஒவ்வொன்னும் கல்விங்கிற பில்டிங்க கட்டுறதுக்கான வெவ்வேறு ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் மாதிரி. முதல் ஸ்டைல் நடத்தைசார் அணுகுமுறை, அதாவது பிஹேவியரல் அப்ரோச். இது ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கத்துக்கிறதுனா என்ன? ஒரு மாணவரோட நடத்தையில வர ஒரு மாற்றம். சரியா செஞ்சா பாராட்டு, தப்பா செஞ்சா திருத்தம். இது ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் ரெசிபி மாதிரி. இந்த அப்ரோச்சோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இலக்குகள் ரொம்ப தெளிவா அளவிடக்கூடியதா இருக்கும். ஆனா மைனஸ், இது பெரும்பாலும் மனப்பாடம் பண்றதை தான் ஊக்குவிக்கும். ஆழமா யோசிக்கிறதுக்கு இங்க அதிக இடம் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வேற வேற மாதிரிங்கிறது இது கண்டுக்கவே கண்டுக்காது. ரெண்டாவது, முகாமைத்துவ அணுகுமுறை, அதாவது மேனேஜரியல் அப்ரோச். இத ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா, ஒழுங்கா, ஸ்டாண்டர்டா இருக்கணும். செயல்திறன் தான் இங்க முக்கியம். இந்த முறையில பிளானிங் எல்லாம் பக்காவா இருக்கும், எல்லாம் ஒரு ஒழுங்கோட நடக்கும். ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கு. இது ரொம்பவே ஸ்டிஃப்னஸா, இன்ஃப்ளெக்சிபிளா மாறிடும். மேலிடத்திலிருந்து வர ஆர்டர்னால கிளாஸ் ரூம்ல டீச்சரோட சுதந்திரம் குறைஞ்சிடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு கொண்டு வரும்போது அந்தந்த ஊரோட தேவைகள் காணாம போறதுக்கு வாய்ப்பு அதிகம். மூணாவது, முறைமை அணுகுமுறை, அதாவது சிஸ்டம்ஸ் அப்ரோச். இது கல்விய ஒரு பெரிய சுற்றுச்சூழல் மாதிரி பாக்குது. பாடங்கள், டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், சமூகம்னு எல்லாமே ஒன்னோட ஒன்ன பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒன்னுல வர மாற்றம் இன்னொன்னே பாதிக்குங்கிறது தான் இதோட அடிப்படை. இந்த அப்ரோச்சோட பெரிய பலமே அது எல்லாத்தையும் ஒரு முழுமையான கண்ணோட்டத்துல பாக்குறது தான். ஆனா இத்தனை விஷயத்தையும் ஒன்னா இணைக்கிறது பிராக்டிக்கலா ரொம்பவே கஷ்டம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல கிடைக்க வேண்டிய ஆழமான அறிவு குறைஞ்சு போகவும் வாய்ப்பிருக்கு.
4வது கல்விசார் அணுகுமுறை, அகாடமிக் அப்ரோச். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு முறை. கணக்கு, அறிவியல், இலக்கியம்னு முக்கியமான பாடங்கள்ல ஆழமான அறிவை பெறணும், அதுல மாஸ்டர் ஆகணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த முறையில அறிவு வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காலேஜ் மாதிரியான ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸை சூப்பரா தயார் பண்ணும். ஆனா இதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நிஜ வாழ்க்கைக்கு தேவையான பிராக்டிகல் ஸ்கில்ஸையும் மாணவர்களோட எமோஷனல் வளர்ச்சியும் இது சில சமயம் கண்டுக்காம விட்டுடும். கடைசியா 5வது மனிதநேய அணுகுமுறை, ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். இது கம்ப்ளீட்டா மாணவர்களை மையமா வச்சது. ஒவ்வொரு மாணவனோட தனிப்பட்ட வளர்ச்சி, அவனோட சந்தோஷம், தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது, இதுக்குதான் முதலிடம். இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டிசைன் பண்ண ஒரு பயணம் மாதிரி. இந்த முறையில மாணவர்களோட கிரியேட்டிவிட்டி, தன்னம்பிக்கையெல்லாம் நல்லா வளரும். ஆனா இதுல பாடங்களோட கடுமை கொஞ்சம் குறைவா இருக்கலாம்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதுவும் இல்லாம ஒவ்வொருத்தரோட பயணமும் தனித்தனியா இருக்கிறதால எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு மதிப்பிடுறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். சரி, இப்போ இந்த 5 அப்ரோச்சையும் பார்த்தாச்சு. நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும். இதுல எது பெஸ்ட்? நம்ம எதிர்கால கல்விக்கு நாம எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்? கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறதுல இருக்கிற ஒரு அடிப்படை முரண்பாட்டை இது ரொம்ப அழகா காட்டுது. ஒரு பக்கம் அறிவை மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கிற அகாடமிக் அப்ரோச், இன்னொரு பக்கம் அறிவை விட தனிப்பட்ட மாணவரோட வளர்ச்சி தான் முக்கியம்னு நினைக்கிற ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். இந்த 2 துருவங்களுக்கு நடுவுல தான் உண்மையான போட்டியே நடக்குது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க. இதுதான் 100% பெர்ஃபெக்டான கலைத்திட்டம்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு சிறந்த கல்வி முறைங்கிறது நாம பார்த்த இந்த 5 தத்துவங்களுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான். அறிவும் முக்கியம், தனி மனித வளர்ச்சியும் முக்கியம். ஆக கடைசியா நாம நம்பகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இவ்ளோ வேகமா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவையான அறிவையும் திறன்களையும் மனப்பான்மையும் கொடுக்க நமக்கு நிஜமாவே எலாண்ட கல்வி கட்டட வரைபடம் தேவை. வாங்க இத பத்தி யோசிப்போம்.